பகவத்கீதால கிருஷ்ணா வந்துட்டு ஒரு 3 மைண்ட் செட்டை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க முற்றும் துறந்த முனிவராயிடலாம். இன்பம் வரும்போது எகிரி குதிக்கவும் மாட்டீங்க, துன்பம் வரும்போது துவண்டு விழுந்துடவும் மாட்டீங்க. சேஜ் ஆஃப் ஸ்டடி மைண்ட், உங்களோட மைண்ட் ரொம்ப ஸ்டடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த 3 மைண்ட் செட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்க்கலாம். ஆர்த்தூர் அஷ் அப்படின்னுட்டு ஒரு அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர். இவர் 1975ல அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது அவர் விம்பிள்டன் கப் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவருக்கு தெரிய வருது அவருடைய பிளட்ல ஹெச்ஐவி வைரஸ் இருக்கு அப்படின்ட்டு. எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு சர்ஜரி பண்ணும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்துச்சு. அதாவது இன்னொருத்தருடைய பிளட் இவங்களுக்கு ஏத்துறது. அப்பெல்லாம் அந்த ஹெச்ஐவி வைரஸோடைய அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. பிளட் தேவைப்பட்டதுன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க அந்த பிளட் கொடுப்பாங்க, இவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டாமினேட்டட் ஹெச்ஐவி இருந்த அந்த பிளட் இவருக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அவர் இதை வெளியே சொல்லவே இல்லை. ஏன்னா அவருடைய ஃபேமிலி புகழெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அவர் எதுவுமே இதை பத்தி சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே சொல்றாரு, இல்ல இந்த ஹெச்ஐவி பத்தின அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக்கா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எனக்கு எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, எய்ட்ஸ் நோயில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் அவருக்கு எழுதி அனுப்புறாங்க. அதுல ஒரு லெட்டர்ல ஒரு ரசிகர் என்ன எழுதியிருக்காருன்னா கேட்டிருக்காருன்னா, ஏன் இது உங்களுக்கு நடந்துச்சு, ஏன் கடவுள் உங்களை சூஸ் பண்ணாரு, இந்த மாதிரி இந்த வியாதிக்கு உங்களை ஏன் கடவுள் சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாரு. அதுக்கு ஆர்த்தூர் அஷ் ரொம்ப அழகான ஒரு ரிப்ளை அனுப்பியிருந்தாரு. அவர் என்ன எழுதி அனுப்பினாருன்னா, 5 கோடி குழந்தைங்க டென்னிஸ் விளையாடுறாங்க. அதுல ஒரு 50 லட்சம் பேர் கத்துக்கிறாங்க, டென்னிஸ் விளையாடுறதுக்கு கத்துக்கிறாங்க. அதுல ஒரு 5 லட்சம் பேர் ப்ரொஃபஷனலா போய் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50,000 பேர் அந்த சர்க்கியூட்குள்ள வராங்க, அதாவது இந்த காம்படிஷன் அதுக்குள்ளெல்லாம் வராங்க. அதுல 5,000 பேர் விம்பிள்டன் அந்த அந்த சாரி விம்பிள்டன் இல்ல, கிராண்ட் ஸ்லாம் அந்த லெவலுக்கு வராங்க 5,000 பேர். அதுக்கப்புறம் அதுல அந்த 5,000 பேர்ல ஒரு 50 பேர் மட்டும் விம்பிள்டனுக்கு செலக்ட் ஆகுறாங்க, அந்த லெவலுக்கு செலக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு 4 பேர் செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகுறாங்க, 2 பேர் ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் கப் வின் பண்றாரு, அது நான் தான். 1975ல நான் விம்பிள்டன் கப் வின் பண்ணேன். இவ்வளோ கோடி பேர்ல நான் ஒருத்தன் அந்த அந்த கப்பை வின் பண்ணேன். அப்ப நான் கடவுள் கிட்ட போய் கேட்கல, கடவுளே ஏன் ஏன் என்ன சூஸ் பண்ண, எனக்கே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னுட்டு நான் அப்ப போய் கேட்கலையே. ஆனா இப்ப கஷ்டம் வரும்போது மட்டும் நான் போய் கேட்டா அது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிப்ளை அனுப்பினாரு. இந்த மாதிரிதான் நம்மளும் நம்மளோட லைஃப்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சு கொடுத்துருப்பாரு கடவுள். அப்பெல்லாம் கேட்க மாட்டோம், எதுவும் கேட்க மாட்டோம். நிறைய டேஞ்சர்ல இருந்து நம்மளை காப்பாத்திருப்பாரு, நிறைய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருப்பாரு. அப்பவும் எதுவும் கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல சொகுசான வாழ்க்கை எல்லாமே நல்ல இதா கொடுத்துருப்பாரு. அப்பவும் எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னா மட்டும் அப்போ மட்டும் கேள்வி கேட்போம், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் என்னை செலக்ட் பண்ணீங்க, ஏன் எனக்கு போய் இப்படி நடக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதால நான் கிளியரா சொல்லியிருக்காரு. அவர் பகவத்கீதால இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்றாரு. துக்காலயம் அப்படின்னா ஹிமாலயம், ஹிமாலயம்னா ஹிம்னா பனி, ஆலயம்னா பிளேஸ், ஹிமாலயம் பனி நிறைந்த இடம். அந்த மாதிரி துக்க ஆலயம், துக்கம்னா கவலைகள் கஷ்டங்கள் நிறைந்த இடம் இது. அப்புறம் அசாஸ்வதம், இங்க எதுவுமே பர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரவரி, எது வேணாலும் உன் கையை விட்டு எப்ப வேணாலும் போயிடும் அப்படின்றத 8th சாப்டர்ல ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஸோ அசாஸ்வதம், அசாஸ்வதம் அண்ட் துக்காலயம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ துக்கம் என்னென்னலாம் துக்கம் பார்த்தோம்னா, என்னென்னலாம்
மெயினா வந்துட்டு அதையும் வந்து ஒரு பகவத்கீதாலேயே சொல்லிடுறாரு. ஜென்மம், மிருத்யு, ஜரா, வியாதி, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதெல்லாம் வந்து துக்க தோஷானு தர்ஷனம். இந்த துக்கத்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து தர்ஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த துக்காலயத்துல இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளே கூட செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது இந்த இப்பல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல நமக்கு வந்து ரொம்ப நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோமா, அப்படி இல்லைன்னா என்ன துக்கம் வரும் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து நம்ம வந்து இழந்துருவோம். அவங்க வந்து அவங்க உயிரை விட்டுட்டு இருப்பாங்க, நம்ம வந்து அவங்கள இழக்க வேண்டியது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனான்ஸ், ஏதாவது கடன் பிரச்சனையில ரொம்ப மாட்டிக்கிட்டு இருப்போம். இதுவும் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஜாப் ஏதாச்சும் நல்ல போஸ்ட்ல இருந்திருப்போம், அது போயிட்டு இருக்கோம். இல்லை வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம், இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், அது மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கேன்சல் ஆயிருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அப்புறம் ரிலேஷன்ஷிப், ரொம்ப நல்ல பழகினவங்க, இல்லை ரொம்ப கூட பிறந்தவங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரி, இல்லை அம்மா பையன், இந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ இதாக இருந்தவங்க சண்டையில வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அது அந்த அந்த துக்கமும் வந்திருக்கலாம் யாருக்காச்சும். அதுக்கப்புறம் வந்துட்டு மென்டல் ஹெல்த்னா வந்துட்டு அப்படி டிப்ரெஷன்ல போறது, இல்லை மற்றவங்களால வந்து பிரச்சனைகள், இவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா கூட மற்றவங்க மூலயமா வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்றாரு. இந்த மாதிரி துக்கங்கள் நிறைந்த உலகம் இது அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டியே என்னன்னா, இதை மட்டும் நீ வந்து உன்னோட ஹார்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, இந்த ரியலிஸ்டிக்கா, ஆமா இந்த உலகம் வந்து இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும், இந்த மாதிரி துன்பங்கள்லாம் நிறைந்த உலகம் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு டீப்பா அக்செப்ட் பண்ணாலே உனக்கு வந்து பாதி வழி வந்து போயிடும். ஆனா மெயின் பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வந்து இல்ல எனக்கு இந்த கஷ்டம் வராது, எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது, என்னோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கட் ஆகாது, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் இறக்க மாட்டாங்க, நான் வந்து கடன் தொல்லையிலலாம் மாட்ட மாட்டேன், என்னை யாரும் வந்து மற்றவங்களால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவங்கெல்லாம் என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு நடக்காது, மற்றவங்களுக்கு வேணா நடக்கும், அது வந்து எனக்கு நடக்காது, எனக்கு வராது, இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு வராது அப்படின்னுட்டு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம். இதுதான் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்துட்டு நம்மளை வந்து அந்த டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுறது, அந்த விக்டிம் மென்டாலிட்டி அதுல கொண்டு போய் விடுறதுக்கான ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட் வந்து இதுதான். இதை தான் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லை இந்த மாதிரி வந்துட்டு இந்த உலகம் வந்து இந்த மாதிரி ஜென்மம், மிருத்யு, ஜரா, வியாதி, பிறப்பு, முதுமை, நோய், கடன் தொல்லை, இது துக்க ஆலயம். அவ்வளவுதான், ஒரே வேர்ட்ல கிருஷ்ணா சொல்லிடுறாரு, அசாஸ்வதம் துக்காலயம். இங்க எதுவுமே வந்து பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி, எது வேணாலும் நம்மளை விட்டுட்டு போயிடும், அதுக்கப்புறம் துக்கத்தை கொடுக்கும். அதனால வந்து நீ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹரி போல்.